அனைவருக்கும் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம +2 அக்கவுண்டன்சில 9th சாப்டர் ரேஷியோ அனலைசிஸ், அதுல இருந்து லிக்விடிட்டி ரேஷியோனா என்ன, கரண்ட் ரேஷியோனா என்ன, குயிக் ரேஷியோனா என்னன்னு பார்க்க போறோம். இப்போ லிக்விடிட்டி ரேஷியோட டைப்ஸ் தான் வந்து கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ. இப்போ லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னாக்கா, ஈஸியா வந்து அசட்ஸ் வந்து கேஷா கன்வெர்ட் பண்றது தான் வந்து லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்வாங்க. நீர்மைத்தன்மை, எளிதில் ரொக்கமாக்கக்கூடியது, மாற்றக்கூடியது, அததான் வந்து லிக்விடிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ குறுகிய கால நிதி பொறுப்பு, குறுகிய கால நிதி சொத்துக்கள், இது ரெண்டுத்தையும் வந்து ஒப்பீடு செய்யறப்போ எது வந்து அதிக நீர்மைத்தன்மையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ கரண்ட் ரேஷியோ, இந்த லிக்விடிட்டி ரேஷியோல ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் ரேஷியோ, செகண்ட் வந்து குயிக் ரேஷியோ. இப்போ கரண்ட் ரேஷியோனா என்ன மீனிங்? இப்போ கரண்ட் ரேஷியோ gives the proportion of current assets to current liabilities of a business concern. ஒரு வணிக நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளுக்குள்ள விகிதாச்சாரத்தை தர்றது. சரிங்களா? நடப்பு சொத்துக்கள், நடப்பு பொறுப்புகளுக்கு இடையே உள்ள விகிதாச்சாரம் எளிதவிய கணிதவியல் முறையில சொல்றது. இப்போ 2 lakhs 1 lakhs அப்படின்றத என்ன செய்யலாம், 2:1 அப்படின்ட்டு அதை சுருக்கி சொல்றாங்க. சரியா? இட் இஸ் கம்ப்யூட்டட் பை டிவைடிங் கரண்ட் அசெட்ஸ் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் அசெட்ல இருந்து கரண்ட் லைபிலிட்டியை டிவைட் பண்ணா கிடைக்கிறது. கரண்ட் ரேஷியோ இண்டிகேட்ஸ் த எபிலிட்டி ஆஃப் அன் என்டிட்டி டு மீட் இட்ஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் ஆஸ் அண்ட் வென் தே ஆர் டியூ ஃபார் பேமெண்ட். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வணிகம் தனது நடப்பு பொறுப்புகளை எப்ப செலுத்தணுமோ அதை எதிர்கொள்ற திறன் இருக்கா, அந்த அளவுக்கு அசெட்ஸ் இருக்கா அப்படின்றத கன்வெர்ட் பண்றது, கால்குலேட் பண்றது. இப்போ கரண்ட் ரேஷியோக்கு ஃபார்மேட் கரண்ட் அசெட்ஸ் பை கரண்ட் லைபிலிட்டி. சில சமயம் 2 மார்க்ல 1 வேர்ட்ல எல்லாம் வந்து கரண்ட் அசெட் இவ்வளோ, கரண்ட் லைபிலிட்டி இவ்வளோன்னு கொடுத்துருவாங்க. நம்ம ஈஸியா டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சு ஆன்சர் போட்டுடலாம். சில சமயம் அசெட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, லைபிலிட்டிஸ் கொடுப்பாங்க. அப்போ அதுல எது கரண்ட் அசெட்ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணி கரண்ட் லைபிலிட்டி எல்லாம் கண்டுபிடிச்சு அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கும். இப்போ நமக்கு கரண்ட் அசெட்ஸ் எது, கரண்ட் லைபிலிட்டி எதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ கரண்ட் அசெட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுப்போம். கரண்ட் அசெட்ஸ்லாம் எது? இப்போ கரண்ட் அசெட்ஸ்லாம் என்ன மீனிங்? Current assets are those assets that are either in the form of cash or cash equivalent or can be converted into cash or cash equivalents in short time, that is within a year or within the period of an operating cycle. அதாச்சும் ஓராண்டிற்குள் ரொக்க வடிவில் இருக்கிறது, ரொக்கத்திற்கு சமமானது, எளிதில் ரொக்கமாக மாற்றக்கூடியது, குறுகிய காலத்தில் ரொக்கத்துக்கு சமமாக மாற்றக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே வந்து நடப்பு சொத்துக்கள், கரண்ட் அசெட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கரண்ட் லைபிலிட்டினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, those liabilities which are repayable in short time, அது ஒரு வருஷத்துக்குள் செலுத்தக்கூடியதா இருக்கணும். within a year or within the period of an operating cycle, அந்த ஒரு குறுகிய காலத்திற்குள் செலுத்தக்கூடியதா இருக்கணும் அப்படின்றாங்க. இப்போ இந்த கரண்ட் அசெட்ஸ்லாம் என்னென்ன? கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், குறுகிய கால முதலீடுகள், இன்வென்டரி, ஸ்டாக், ட்ரேட் ரிசீவபிள், பில்ஸ் ரிசீவபிள், சண்டே டேட்டாஸ். சண்டே டேட்டாஸ் வந்து என்ன பண்ணுவோம், டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் லெஸ் பண்ணுவோம். இப்போ இதெல்லாம் வந்து குறுகிய கால வியாபார பெறுதல்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு அந்த மாதிரி. கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட், கேஷ் இன் அண்ட் கேஷ் அட் பேங்க், ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், அதர் கரண்ட் அசெட்ஸ் பார்க்குறப்போ ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், அக்யூட் இன்கம், முன்கூட்டியே செலுத்தியது, அதுக்கப்புறம் வர வேண்டியது, பெற வேண்டிய வருமானங்கள், இதெல்லாம் வந்து கரண்ட் அசெட். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்னிச்சர், மிஷினரி இதெல்லாம் வராது, அதெல்லாம் பிக்சட் அசெட். அப்போ கரண்ட் அசெட்ஸ்னா இதெல்லாம் அப்படின்னு பார்த்து வச்சுக்கணும். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி போடணும். அப்புறம் கரண்ட் லைபிலிட்டினா என்ன? ஷார்ட் டேர்ம் பாரோவிங், ஷார்ட் டேர்ம்னா நான் குறுகிய காலத்துல கடன்கள், ட்ரேட் பேயபிள், பில்ஸ் பேயபிள், சண்டே கிரெடிட்டார்ஸ், அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ், எக்ஸ்பென்சஸ் பேயபிள், இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா செலுத்த வேண்டிய செலவு இருக்குது அப்படின்னாக்கா அது. அப்புறம் நம்ம முன்கூட்டியே வாங்கிட்டோம், அடுத்த வருஷத்துக்குரிய செலவு வர வேண்டியதை இப்பவே முன்கூட்டியே வாங்கிட்டா அது லைபிலிட்டி. அப்புறம் ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ், ஒதுக்கீடுகள், குறுகிய கால ஒதுக்கீடுகள், இதெல்லாம் வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ். இப்போ இந்த மாடல்ல சம் பார்க்கலாம். இப்போ current ratio, the better is the liquidity position as the firm will be
in a better position to pay its current liability. A much higher ratio may indicate insufficient investment policies of the management. என்ன சொல்றாங்கன்னா நடப்பு விகிதம் வந்து அதிகமா இருக்கிறப்போ நடப்பு பொறுப்புகளை செலுத்துவதற்கு நல்ல நிலையில இருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப வந்து சொத்துக்கள் அதிகமா இருக்கு, 4 லட்சம் வந்து கரண்ட் அசெட்ஸ் இருக்கு, 4 lakhs, 2 lakhs liabilityனா ஓகே இல்லைங்களா? அது ஹையர் ரேஷியோ. இப்போ கால்குலேட் கரண்ட் ரேஷியோ ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். இப்போ பாருங்க, கரண்ட் ரேஷியோல வந்து கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இன்வென்ட்ரிஸ். இப்போ இதெல்லாம் என்னது? கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது current assets, inventories current assets, trade receivable current assets, cash and cash equivalent current assets, prepaid expenses current assets, trade creditors current liability, bills payable current liability, expenses payable current liability. இந்த மாதிரி நமக்கு பார்த்த உடனே எது கரண்ட் அசெட்ஸ் எது கரண்ட் லைபிலிட்டி தெரியும். இந்த இடத்துல ஃபர்னிச்சர்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோ, இப்போ நம்ம அதை எடுத்துக்கவே கூடாது, ஏன்னா அது ஒரு ஃபிக்ஸட் அசெட்ஸ், நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்து இப்போ இந்த மாதிரி ஃபார்மேட்ல கொஸ்டின்ஸ் படிக்கிறப்ப நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் எழுதிடும். கரண்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட்ஸ் பை கரண்ட் லைபிலிட்டி அப்படின்னு எழுதிட்டு கண்டுபிடிச்சிட்டு எடுத்துட்டு வந்து இங்க எழுதணும். இப்போ கரண்ட் அசெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட்ஸ் பிளஸ் இன்வென்டரிஸ் பிளஸ் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் பிளஸ் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் பிளஸ் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். இப்போ கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 80,000, இன்வென்டரிஸ் 1,60,000, அடுத்தது trade receivable 4 lakhs, prepaid expenses வந்து 40,000, cash and cash equivalent 1,20,000. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா 8 lakhs. இப்போ 2,40,000, 6,40,000, 6,60,000, 7,60,000 plus ஒரு 48 lakhs. அடுத்து current liabilities, trade creditors plus bills payable plus expenses payable. இப்போ trade creditors 1,60,000, bills payable 1 lakh, 2,60,000, இது ஒரு 40 ஆட் பண்ணீங்கன்னா 3 lakh plus இது 1 lakh, 4 lakh. அப்போ இந்த மாதிரி ஃபார்மேட் எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை கண்டுபிடிக்கிறது. கரண்ட் அசெட்ஸ் எவ்வளவு? 8 lakh by 4 lakh கரண்ட் லைபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு போட்டு இந்த 0 எல்லாம் கேன்சல் பண்ணிடுவீங்க. 0க்கு 0 கேன்சல். இப்போ 8ல வந்து 4 வந்து 2 times, 4ல 4 1 times, அப்போ 2:1. current ratio is equal to 2:1. இந்த மாதிரி தாங்க போடணும். அடுத்து இதுலயே வந்து குயிக் ரேஷியோ பார்த்தலாம். இப்போ குயிக் ரேஷியோ, இப்போ குயிக் ரேஷியோனா என்ன? இதை வந்து விரைவு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. குயிக் ரேஷியோனா விரைவு விகிதம். குயிக் ரேஷியோ gives the proportion of quick assets to current liabilities. அதாச்சும் என்ன சொல்றாங்கன்னா, நீர்மை சொத்துக்களுக்கும் நடப்பு பொறுப்புகளுக்கும் உள்ள விகிதாச்சாரம் அப்படின்னு சொல்றாங்க, ரேஷியோ. இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நடப்பு பொறுப்புக்கும் நடப்பு சொத்துக்கும் பார்த்தோம். இப்ப வந்து நீர்மை சொத்துக்கள், நீர்மை சொத்துக்கள்னா என்னன்னு பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப நடப்பு பொறுப்புகளை என்ன செய்யணும்? ஒரு ஆண்டிற்குள் செலுத்தணும். அப்படி செலுத்துறப்ப அதுல நீர்மை சொத்துக்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சரி, இதுக்குரிய ஃபார்மேட் வந்து குயிக் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு குயிக் அசெட்ஸ் பை கரண்ட் லைபிலிட்டி. இப்ப நமக்கு கரண்ட் லைபிலிட்டி ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ குயிக் அசெட்ஸ்னா என்னென்ன பாக்குறப்போ, குயிக் அசெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் இன்வென்டரிஸ் மைனஸ் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். கரண்ட் அசெட்ஸ்ல இருந்து இன்வென்டரியும் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸையும் மைனஸ் பண்ணா கிடைக்கிறதா வந்து குயிக் அசெட்ஸ். சரிங்களா? இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் போட்டு பிராக்கெட்ல இன்வென்டரிஸும் ப்ரீபெய்டும் ஆட் பண்ணி கூட லெஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே லெஸ் பண்ண வேண்டிய ஐட்டம் இல்லையா? அதனால ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கூட கரண்ட் அசெட்ஸ்ல இருந்து லெஸ் பண்ணலாம். இப்போ சம் பார்க்கலாம். illustration second, calculate quick ratio of Anand Construction Limited from the information given below. இப்போ total current liability கொடுத்துட்டாங்க, total current assets கொடுத்துட்டாங்க, inventories கொடுத்துருக்காங்க, prepaid expenses கொடுத்துருக்காங்க. இப்போ current assets கொடுத்துருக்காங்க, current liability. இப்போ ஃபார்மேட் என்னது? quick ratio is equal to quick assets by current liabilities. இப்போ இதை நம்ம அப்புறமா தான் போட போறோம். இப்போ quick asset is equal to current assets minus inventories minus prepaid expenses. அப்போ current assets எவ்வளோ? 2,50,000.
இன்வென்ட்ரிஸ் 50,000, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் 15,000. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட் இன்வென்ட்ரிஸ் மைனஸ் பண்ணீங்கன்னா 2 lakhs இருக்கும். 2 lakhsல இருந்து இந்த 15,000 மைனஸ் பண்ணீங்கன்னா 1,85,000. இப்போ குயிக் அசெட்ஸ் வந்து 1,85,000. நமக்கு கரண்ட் லைபிலிட்டி பாத்தீங்கன்னா இங்கே கொடுத்துட்டாங்க 1 lakh. அப்போ 1,85,000 by 1 lakh. இப்போ இந்த 30க்கு 30 கேன்சல் பண்ணிடுறீங்க. இப்போ 185 100 பாக்குறப்போ 1.85 டைம்ஸ் இருக்கு இல்லைங்களா? அப்போ 1.85 is to 1. 100ல 100 வந்து 1 டைம் அடங்குது. 100 வந்து 185ல 1.85 டைம்ஸ் அடங்குது. சரிங்களா? இப்போ குயிக் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 1.85 is to 1. சரிங்களா? இப்போ நம்ம கரண்ட் அசெட்ஸ்ல கரண்ட் ரேஷியோவும் குயிக் ரேஷியோவும் பார்த்துட்டோம் லிக்விடிட்டி ரேஷியோல. சரிங்களா? நல்லா புரிஞ்சுதுங்களா? நல்லா படிங்க. இதுல இருந்து கம்பல்சரி வரும். நன்றி, வணக்கம்.